போடுறதுன்றது வந்து பெரிய தவறு தான். பொதுவாக இது வந்து சட்ட ரீதியாக வந்து இதுக்குண்டான அவேர்னஸ் நிறைய இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் மற்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கள அவதூறாக பேசுறது, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் வந்து அதை போய் தலையிடுறது அப்படின்றதெல்லாம் அதுக்குண்டான வழக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால பேசாமல் இருக்கிறாங்க. இல்லைனா ஐயோ பணம் செலவாகுமேன்னு இருக்கிறாங்க. ஓகே, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பற்றி, அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ, இல்லை அவருக்கு இருக்கிற நோயை பற்றியோ, அவருக்கு இருக்கிற வேறு ஏதாவது பிரச்சனைகளை பற்றியோ பேசினா கண்டிப்பாக அதுக்கு வந்து மான நஷ்ட வழக்கு பதிவு பண்ணலாம். ஏன் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் வந்து கூட பதிவு பண்ணலாம். அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வரும். ஓகே, அதுவும் வந்து ஒரு ஒரு விதமான சைபர் குற்றம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து நிறைய இப்போ கடந்த கால படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா